ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோன் வந்து சொல்லியிருந்திருப்பா, கதவை திறடா, நீனே வண்டியை ஓட்டுடா அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், கதை ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு. அவனும் ஓப்பன் பண்ணும்போது அது லாக்கில் இருக்குது, என்ன விளாட்றியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அங்கே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபேங்க் அப்புறம் அந்த ஷென் ரெண்டு பேத்தையும் காட்டுறாங்க. இந்தம்மா பார்த்தீங்கன்னா அவருக்கு கழுத்தெல்லாம் அமுக்கி விட்டுட்டுருக்கு, என்ன கரும ரிலேஷன்ஷிப்னு தான் தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இந்த இஷ்யூவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மைக்கோட பிரச்சனையை பற்றி தான், இது எப்போ சால்வ் ஆகும் அப்படி இப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வரானா, அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறா. இங்கே பாரு, என்னோட வேலை விஷயமா ஏதாவது பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு பேசாத, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படி. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கா, அவளை ஒரு மாதிரி பார்க்க, இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாள. திரும்பவும் ஏதோ சொல்ல வரான், போதும் நிறுத்து, இதுக்கு மேலே எதுவுமே பேசாத அப்படின்னு. அது இல்லைம்மா, வென்ஸுக்கு நீ கால் பண்ணி பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் வென்சுவா தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோனுக்காக ஒரு கேக்குமே வாங்கிட்ட. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அவள் தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக வந்துட்டியாம்மா, 7 மணி நேரம் நீ அவனோட எண்ணத்தை தான் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு. அதான் நான் சொன்னேன்ல, கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. இல்லையே, என்னால் நம்ப முடியாது, நம்மளேன்னா நான் அவனுக்கே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. இவள் வேணான்னு சொல்லுவான்னு அந்த நம்பிக்கையில் தான் பண்ணுறா. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா பண்ணு அப்படின்ட்டு மாதிரி நின்றுட்டு இருக்காள். இவள் ஒரு மாதிரி பார்க்குறா. நான் இப்போ தான் அவனுக்கு குட் பைலாம் சொல்லிட்டு வந்தேன், திரும்பவும் கால் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு. அப்படியா, சரி கொடு, நான் கேட்குறேன், நான் அவனுக்கு குட் பைலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு, இதில் வந்து ஷியாவோட ஃபோன் நம்பரும் கார் நம்பரும் இருக்குது, இதை வச்சு ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு. இவரும் அதை வாங்கியெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காரு. சரி, நீங்கள் வேலையை குவிட் பண்ணல தானே அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நான் இங்கே இருக்கிறது வந்து அந்த கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்காக கிடையாது, நான் வந்துட்டு ஹீரோனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த விஷயங்களை பண்ணுறேன். நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிற விஷயங்களை நீ கம்பெனிக்கு சொல்லவே கூடாது அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரா, கம்பெனி உனக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அடா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நான் எப்படி உன்னை தனியாக விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நடந்த விஷயங்களை சொல்லியிருந்திருப்பா போல. என்னடி சொல்கிற, ஷியாவோட அக்கௌண்ட்டை வந்து அந்த மெயின் தான் ஹேண்டில் பண்ணுறானா, எனக்கு ஏதோ எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. இதை தான் ஹீரோவும் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கா. மைக் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக தான் அவன் இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்கான், பட் அது ஃபெயில் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓ, அதனால தான் அவனை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னடி சொல்கிறேன்ட்டு. ஆமாம், அவனோட ரூமில் வந்து, அதாவது ஸ்டடி ரூமில் வந்து ஒரு டேப்லெட் இருந்தது, அதை பற்றி நான் விசாரிக்கும் போது அதை தேவையில்லாமல் எடுத்தோம் அப்படின்ட்டா அவங்க கோமாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பிளேஸை போயிட்டு நான் விசிட் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ இவனுக்கு தெரியாமல் இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க, அதை அவன் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு. என்னடி சொல்கிற, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. மேபி இருக்கலாம், ஆனால் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுன்னு. சரி, அதை விட உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் என்ன தான் இருக்கு, அவ்வளோ நேரம் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்ட்டு. அது நாங்கள் அந்த லாவை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அவன் ரொம்பவே பிஸியான ஒரு ஃபேமஸான லாயரு, எல்லா வேலையுமே விட்டுட்டு அந்த ஷியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் அவன் கூட வந்தானா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. 2 நாளைக்கு முன்னாடி அவன் என்னை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணான் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுருந்த தண்ணியெல்லாம் துப்பிட்டுருக்கா. என்னடி சொல்கிற, அவன் உன்னை கிஸ் பண்ணானா, அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு. அவன் கண்ணத்தில் ஒரு அறையை விட்டேன் அப்படின்னு. பாரு, எதுக்குடி நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியலடி, இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணீங்க, அவன் 2 நாளைக்கு முன்னாடி உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருந்திருக்கான், ஆனால் இன்னைக்கு மதியானம் நீங்கள் 2 பேரும் அந்த ஷியாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்ட்டு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு, அவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பர்சன், அவனை என்னாலேயே சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. இங்கே பாரு, உண்மைக்குமே அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லடி, நீயுமே அவனை வந்து லவ் பண்ண அப்படின்னு. என்னடி பேசிகிட்டு இருக்க, போடி பைத்தியமே அப்படின்ட்டு. ஏன்னா சீரியஸாக தாண்டி சொல்கிறேன், மைக் வந்து உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். ஸோ அவனை நினச்சிக்கலாம் நீ வந்து உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத, இதுக்கப்புறம் உன்னோட ஃப்யூச்சரை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அடே சும்மா இருடி, நான் வந்து யாருக்குமே பார்டனாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடி உனக்கு இவ்வளோ பெரிய கடன் இருக்குது, அதாவது நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்க, அதை வந்து அவன் பார்டனாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறியா, என்னை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைக்கும்டி, நான் வந்துட்டு அவனுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு. பேசாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துருங்களேன், அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படி. நீனா ஃப்ரெண்டாடி, என்ன கருமத்தடி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு.
ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்புறம் சொல்றா, "அவன் சீக்கிரமாவே இங்கேருந்து போக போறானா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரியா சொல்றாளா. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, "என்னடி சொல்ற?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த காரும் சரி, இந்த ஃபோன் நம்பரும் சரி, அந்த ஷியாவோட பேர்ல கிடையாது. வாங் அப்படின்ற ஒரு நேம்ல தான் இருக்கு" அப்படின்னு. "எது வாங்கா? என்ன சொல்ற?" அப்படின்ட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஒருவேளை அந்த ஷியா உண்மையான ஷியாவ இல்லாம இருக்குமோ? நம்மள எவனோ குழப்பி விடுறானோ அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ஃபங்கு அப்புறம் மென்னு 2 பேத்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆமா, இந்த கேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு. நான் உங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா, ஹீரோயின் தான் அந்த கோஜன போயிட்டு மீட் பண்றா. அவன் ரொம்பவே டேலண்டடான ஒரு பெர்சனா இருக்கான் அப்படின்ட்டு. என்ன சொல்ற? கோஜனா? ஆமா. எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோஜனும் அந்த பொண்ணும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மைக் இறந்து போன அந்த விஷயங்கள வந்துட்டு ஃபுல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்க பாரு, இந்த விஷயங்கள நீ தான் ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு விஷயமே வெளிய வரவே கூடாது அப்படின்ற மாரி சொல்றாப்ல. இதுக்கப்புறமா ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபோன் நம்பரு, கார் நம்பர் எல்லாமே வாங்கோடது அப்படின்னா, அப்ப நம்ம மீட் பண்ணது வந்துட்டு உண்மையான ஷியா கிடையாதோ? அவன் வந்து ஃபேக்கா அப்படின்னு. மேபி இருக்கலாம். சரி, அந்த வாங் யாரு? அவன் மேபி அந்த கம்பெனியோட வாட்ச்மேனா ஒருத்தவன் இருந்தான்ல, அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த மென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே நின்று தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல. அப்படியே வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. வென்சு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. பாத்தியா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு லிப்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதை அழகா போட்டு விடவும் செய்கிறா. பாரு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. அப்படியா? நீ எப்பெல்லாம் டவுனாக இருக்கியோ அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி ஒன்றை க்ரூம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நான் எப்படி டவுனாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதான் நேற்று புலம்புனியே, அவன் அவன் இங்கேருந்து போகிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காமிக்கிறாளா. நான் அப்படி பண்ணவே இல்லை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு. அப்போ யாரும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவங்களும் போயிட்டு பார்த்தா அங்கே மென்னு தான் வந்திருக்கான். மென்னுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு இங்கே இருக்காளே அப்படின்னு. எங்கள் ஃபேங் வந்து உங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணார். ஸோ அவரே நேரில் வந்து பார்க்கணுன்னு தான் இருந்தார். பட் அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு. அதனால தான் என்னை வந்து பார்க்க சொன்னார். நான் வந்து உங்களை சும்மா பார்க்க மட்டும் வரல, உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு அப்படியே வென்சுவை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள், இவள் ஒன்றும் வெளியாளெலாம் கிடையாது, என்னோடய ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு. ஆனால் வென்சு பார்த்தீங்கன்னா, இருக்கட்டும் கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நான் அங்கே போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அப்படியே போகிறாளா. ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்து சிக்னல் கொடுக்குறா. ஏதாவது ஒன்றுனா உடனே கால் பண்ண அப்படின்னு. நான் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளெடுத்து வச்சிரட்டா அப்படின்னு. இல்லை நானே வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இல்லை இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கம்மா. இதுதான் ஸ்டடி ரூமா, நான் இங்கே வைக்கட்டுமா அப்படின்னு. வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் உள்ளே வந்து வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இப்போது டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்குது. ஸோ அந்த டைரியை பார்த்தீங்கன்னா அவன் எடுக்க போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கிறா. இது வந்து மைக்கோட டைரி. இது வந்து லியாங் தான் என்கிட்ட ரிட்டன் கொடுத்தாரு அப்படின்ட்டு அதை எடுத்தவ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயரில் வச்சிட்றா. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா, வாங்களேன் நம்ம ஹாலில் போயிட்டு பேசலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஒரு கிளைண்ட் வந்து தேவையில்லாமல் ஆன்லைனில் வந்துட்டு நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் மைக்குக்கு இந்த மாதிரிலாம் லோன் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபேங் வந்துட்டு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணார். இந்த விஷயங்களை கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு. பட் ஆல்ரெடி கோஜன் அப்படின்றவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாராமே, அவரும் உங்களோட ஃப்ரெண்டாமே அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டுருக்கான். அந்த வென்சு இங்கே இருக்காடா. அது மட்டும் இல்லாமல் அந்த லியாங் வந்து ஒரு டைரியை வந்து கொடுத்துருக்கான், மைக்கோட டைரியை. எதுக்கு அவன் இதை பண்ணா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காதில் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவையும் அந்த வயசானவரையும் தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஷியாவா வந்திருப்பாங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு உள்ள போயிட்டு இருக்கான் காருக்குள்ளே. வாய் மூடிட்டு வந்துரு, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உங்ககிட்ட தான் நிறைய காசெல்லாம் இருக்கே, எல்லாத்தையுமே என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கவர் எடுத்து கொடுக்குறான். என்ன ஜோக்கா அப்படின்னு. இல்லை சார், என்கிட்ட இவ்வளோ காசு தான் இருக்குன்ட்டு. ஏண்டா எல்லாத்துக்குமே தெரியும் நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அப்படி இந்த காசு நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு. ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு. நீ தானே ஷியா அப்படின்னு.
இல்ல, இல்ல. நீங்க தப்பா நெனச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் ஷியா கிடையாது அப்படின்னு. இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஏங்க சத்தியமா நான் ஷியா கிடையவே கிடையாதுங்க. வேணா என்னோட ஐடி கார்ட பாருங்க அப்படின்ட்டு ஐடி எடுத்து குடுக்கும்போது, அதில பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் தான் போட்டிருக்கு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அந்த மாஸ்க்லாம் கழட்டி விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உன்ன யாரு ஷியாவா நடிக்க சொன்னது? உண்மைய சொல்லு அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லும்போது, உன்னோட கைய கொண்டாவேன் அப்படின்ற மாரி பாசமா கேட்குறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, கைய குடுக்கும்போது கைய புடிச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா, முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்காப்புல. "ஐயய்யோ! என்ன விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்னு. "அப்பனா சொல்லுடா, சொல்லு" அப்படின்னு. "சரி நான் சொல்லிர்றேன். சத்தியமா யார் எனக்கு இந்த வேலைய குடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆன்லைன்ல எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை இருக்குன்னு போஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஃபோன் மட்டும் தான் பேசினேன். அது ஒரு பொண்ணு தான் எனக்கு இந்த மாதிரி வேலைய குடுத்தாங்க" அப்படின்ட்டு. எது பொண்ணா அப்படின்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இந்த வேலைக்கு எனக்கு $50,000 வந்து குடுத்தாங்க அப்படின்ட்டு. "நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்ட்டு திரும்பவும் கேட்கும்போது, உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. யாரு அந்த பொண்ணா இருக்கும்? எதுக்கு ஷியாவா இவன நடிக்க சொல்லியிருந்திருக்கோம்? இந்த சைடு வென்சு அப்புறம் ஹீரோயின் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அந்த மைக்கோட டைரிய தான் அவ எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இது வந்து லியாங் தான் என்கிட்ட குடுத்துட்டு போனா. அத அந்த மென் வந்து எடுக்க போனா. கரெக்ட்டா நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில என்ன இருக்குன்றது தெரியல. நானும் ஃபுல்லாவே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன்" அப்படி. "கண்டிப்பா இதில ஏதோ ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஸோ நீ வந்துட்டு இத சேஃபா வச்சுக்க. அப்புறம் உன்னோட அந்த ஷூட் எல்லாமே வச்சிருக்கியா?" அப்படின்னு. இருக்கு. எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நான் ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா படிச்சு பார்க்கணும்" அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா, அத எடுத்து குடுக்குறா. அப்புறம் "உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கா?" அப்படின்னு. "அது என்கிட்ட இல்லையே. நான் ஹீரோட்ட குடுத்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இவ கால் பண்ணிட்டு இருக்கா. "ஆமா நீ வந்துட்டு இன்னும் இந்த சிட்டில தான் இருக்கியா?" அப்படின்ட்டு. "ஆமா இங்க தான் இருக்கேன். என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு வந்து என்கிட்ட குடுக்குறியா?" அப்படி. "சரி ஓகே. இன்னைக்கு நைட்டு நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்ட தானே? நான் வந்து தரேன்" அப்படின்னு. சரி, சரி" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணி இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹீரோவன கலாய்ச்சிட்டு இருக்கா. ஏன்பா அவரு நைட்டு தான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரா? நீங்க ஹோட்டல்ல வேணா மீட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ட வாங்குவேன். ரொம்ப வசதியா இருக்கும்ல உங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு. "அடியே உன்னோட கேவலமான இந்த எண்ணத்த உன் மண்டையிலேருந்து தூக்கிரு" அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் போல இவ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. "ஆமா நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரியா?" அப்படின்னு. "இப்போ நீ எங்கே இருக்க?" அப்படின்னு. "நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்." "எது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கியா? எதுக்கு?" அப்படின்னு. "என்ன ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்தாங்கல்ல. அவங்க வந்து மைக்கோட கீ பவுச்சை கார்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அதை சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க" அப்படின்ட்டு. "சரி ஓகே ஓகே" அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு இருக்காப்புல. "பாஸு நீங்கள் கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன்ட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடு" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுக்கி கீழே விழுகிற மாதிரி போகிறாங்க. ஹீரோனுக்கு சத்தம் கேட்குது. "ஆமாம் என்ன ஆச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்லை தெரியாமல் ஒருத்தவரை நான் இடிச்சிட்டேன்" அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காப்புல. "ஐயோ பார்த்து வரமாட்டியா?" அப்படி இப்படின்னு. "சரிங்க மன்னிச்சிருங்க" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கு. "சரி நான் வந்துட்டு இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிடுவேன். நீ எப்போ வந்து என்கிட்ட கொடுப்ப?" அப்படின்ட்டு. இவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு?" அப்படின்னு. "இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால் இன்னைக்கு தர முடியாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ இந்த தாத்தா வந்து கேட்குறாரு, "நீ எங்கே போகிற? நீ தானே இந்த ட்ரோனை கேட்ட. அப்போ உனக்கு வேண்டாமா?" அப்படின்ட்டு. "அதெல்லாம் வேணும். அவர் வருவார் வயசானவர். அவருக்கு எப்படி இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நீ கற்றுக்கொடு" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா இதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.